ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்கோ வாய்ஸ் ஓவர். 1940 ரஷ்யன் லேப்ல நடந்த கொடூரத்தின் உச்சம் தான் இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட். போர் வீரர்கள் போர்க்களத்துல தூங்காம ஃபைட் பண்றதுக்காகவே ஒரு மருந்தை கண்டுபிடிக்க நினைக்கிறாங்க. ரஷ்யன் சயின்டிஸ்ட் குறைஞ்சது அட்லீஸ்ட் 3 நாளைக்காவது தூக்கமே வராம இருக்கிறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடிவெடுக்கிறாங்க. இப்படி எல்லாம் ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்களா? இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. பட் ரஷ்யன் சயின்டிஸ்ட் 3 நாள் தூக்கமே வராம இருக்கிற ஒரு மருந்தை கேஸ் வடிவில கண்டுபிடிச்சாங்க. ரஷ்யன் சயின்டிஸ்ட்க்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான். இந்த மருந்தால மேக்சிமம் எத்தனை நாள் ஒரு மனுஷனை தூங்காம வைக்க முடியும்? அதுக்கு அந்த மருந்தை மனிதனுக்கு டெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. சோ ஜெர்மன் கைதிகள் 5 பேரு ரஷ்யன் சிறையில இருக்காங்க. அவங்க 5 பேரை சூஸ் பண்றாங்க. அந்த 5 பேருக்கிட்டையும் அதிகபட்சம் 30 நாள் இப்படி ஒரு டெஸ்ட் பண்றோம், நீங்க இதுக்கு கோஆபரேட் பண்ணா இந்த டெஸ்ட் முடிஞ்சதை உங்களை விடுதலை பண்ணிடுவோம்னு சொல்ல அவங்களும் சம்மதிக்கிறாங்க. ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஏர்டைட் லேப் ரூம் ஒன்னு செட் பண்றாங்க. அந்த ரூம்ல 5 அடியில ஒரு திக்கான கண்ணாடி வைக்கிறாங்க. அந்த கண்ணாடியில லேப்ல ரூம்ல இருக்கிறவங்க வெளியே பார்க்கவே முடியாது. பட் வெளியே இருக்கிறவங்க சயின்டிஸ்ட் சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு தாராளமா பாத்துக்கலாம். அப்படி ஒரு ரூமை செட் பண்றாங்க. அப்ப சிசிடிவி கேமரா கிடையாது இல்லையா, மைக்கு ஸ்பீக்கர் செட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க 5 பேருக்கு தேவையான உணவு, தண்ணி, அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம், அவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அந்த 5 பேரையும் இவங்க செட் பண்ண ரூமுக்கு அனுப்புறாங்க. சயின்டிஸ்ட் அந்த கைதிகள் 5 பேருக்கும் தூக்கம் வராம இருக்கிறதுக்கு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச கேஸ அந்த ரூமுக்குள்ள செலுத்துறாங்க. முதல் 3 நாள் அவங்க தூங்கவே இல்ல. மருந்து கரெக்டா வேலை செய்யுது, நார்மலா இருக்காங்க. அவங்க 5 பேரும் ரொம்பவே நார்மலா இருந்தாங்க. நெக்ஸ்ட் 4வது மற்றும் 5வது நாள்ல 5 பேரும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. போர்க்களத்தில் அவங்களுக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நெக்ஸ்ட் 6வது மற்றும் 7வது நாள்ல அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நீ தான் இங்க வர்றதுக்கு காரணம், நீங்க இல்லன்னா நான் இங்க வந்திருக்க மாட்டேன், உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் காரணம்னு அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்க. இத வெளியில இருந்து பார்த்த சயின்டிஸ்ட் இந்த மாதிரி சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான், ஒரு 5 பேர் ரூம்ல இருந்தா சண்டை வரதானே செய்யும்னு சாதாரணமா விட்டுட்டாங்க. இந்த 7வது நாள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க புக்ஸ் நிறைய கொடுத்திருந்தாங்களா, அந்த புக்ஸ் எல்லாம் கிழிச்சு அந்த கண்ணாடி மேல ஒட்டி அந்த ரூமையே மறைச்சிட்டாங்க. இனிமே அந்த சயின்டிஸ்ட் யாரும் அந்த ரூமுக்குள்ள பார்க்கவே முடியாது, அவங்க அந்த சவுண்ட கேட்க மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் 8 மற்றும் 9ஆம் நாள் 5 பேர்ல ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரமா. முதல் மெதுவா கத்த ஆரம்பிச்சான், மெல்ல மெல்ல வேகமா கத்திக்கிட்டே இருந்தான். இவன் வேகமா கத்துறத மத்த 4 பேரும் கண்டுக்கவே இல்ல. அவனை ஏன் கத்துறன்னு தடுக்கவும் இல்ல. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அவன் கத்த ஆரம்பிச்சு மெல்ல மெல்ல கத்த ஆரம்பிச்ச வேகமா கத்தி 6 மணி நேரம் தொடர்ந்து கத்துனான். தொடர்ந்து கத்தும் போது அவனோட ஊக்கல் கார்டு பிரேக் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். நெக்ஸ்ட் 10 மற்றும் 11ஆம் நாள் அடிக்கு மத்த 4 பேரும் தனக்கு தானே பேசிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனநல பாதிக்கப்பட்டு அவங்க யாருன்னு என்பதை அவங்களே மறந்துற நிலைமைக்கு போயிட்டாங்க. அடுத்து 12 மற்றும் 14வது நாள் அந்த ரூம்ல இருந்து பேசுற சவுண்ட் சுத்தமா வரல, வெறும் முணுமுணுப்பு சவுண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. சயின்டிஸ்ட்க்கு டவுட் வந்துருச்சு, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு யோசிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் டே 15வது நாள். அடுத்து 15ஆம் நாள் ஸ்பீக்கர் வழியா அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, லேப் டெஸ்ட் முடிஞ்சிச்சு, நாங்க உள்ள வரோம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு கதவை திறந்து உள்ள போறாங்க. அந்த ரூமை ஓபன் பண்ணி போனா ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருந்தான். மத்த 4 பேரும் கொடூரமான முறையில இறந்து கிடந்தாங்க. அந்த ஒருத்தனும் பாக்குறதுக்கு ஏலியன் போல இருந்தான். அவன் கண்கள் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவன் அவனோட சதைய கையால கீறி வாயால கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தானா. இத பார்த்த சயின்டிஸ்ட் ஆடி போயிட்டாங்களாம். கொடூரத்தின் உச்சம், இறந்து கிடந்தவங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியே கடந்துச்சான். அவங்க வயித்த அவங்களே கிழிச்சு குடலை வெளியே எடுத்திருக்காங்க. காட்டு விலங்குகள் கூட வேற மிருகத்தை தான் வேட்டையாடி சாப்பிடும். ஆனா சரியான தூக்கம் மட்டும் இல்லைன்னா இங்க மனிதனையே வேட்டையாடி இருக்கான். இதுதாங்க இந்த ரஷ்யன் ஸ்லீப் எக்ஸ்பெரிமெண்ட்ல நடந்தது.